அமராவதி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர் கோயில், அதோட அதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சூரியனோட முதல் கதிர் பக்கத்துல ஓடுற அமராதி ஆத்து தண்ணீர்ல பட்டு அப்படியே நேரா கருவறைக்குள்ள இருக்கிற ஸ்வயம்பு லிங்கத்தின் மேல ஒரு ஒளி அபிஷேகம் செய்யுது. அழகான ஒற்றுமை பாலமா இருக்கு. இந்த சைவ வைணவ ஒற்றுமை இங்க ரொம்ப அழகா வெளிப்படுது. எப்படின்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசில இருந்து ரொம்ப ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்ட பளிங்கு கல்லால செஞ்ச ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இதே கோயில் வளாகத்துக்குள்ளேயே மகாவிஷ்ணுவுக்காக ஒரு தனி சன்னதியே இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் அவங்களோட வனவாச காலத்துல இந்த இடத்துலதான் மறைஞ்சு வாழ்ந்தாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த புராண தொடர்பு இருந்ததாலதான் இந்த ஊருக்கு அந்த காலத்துல காரைத்தொழுவு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அதாவது பாண்டவர்கள் இருந்த இடம்னு அர்த்தம். காலப்போக்குல அந்த பேர் தான் மாறி இன்னைக்கு நாம சொல்ற கடத்தூர் ஆச்சு. இங்க வர்ற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இந்த மூலவர்கிட்ட மனசார எது கேட்டாலும் அதை அவர் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார். அப்படி ஒரு சர்வ வல்லமை படைச்ச மூர்த்தின்னு இங்க இருக்கிறவங்க உறுதியா நம்புறாங்க.